இன்றைய தினம் பாரத ரத்னா பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு தினம். இந்த நினைவு தினத்தை அரசு பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கிறது. மே 21ஆம் நாள் 1991ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூரிலே ராஜீவ்காந்தி அவர்களுடைய இந்த மரணம் நிகழ்ந்தது. இது மிகப்பெரிய படுகொலையாகும். அவருடைய இந்த தியாகத்தை, அதுவும் தமிழ் மண்ணிலே சிந்திய அவர் பேராற்றத்தை என்றும் இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக, இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரும் அவரை நினைவு கூறுகிறோம். இந்தியா ஒரு உயர்ந்த நாடாக 21ஆம் நூற்றாண்டிலே வர வேண்டும் என்று கனவு கண்ட ராஜீவ்காந்தி அவருடைய நினைவு தினத்திலே இன்று சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் அவர்களோடும், முன்னாள் நகருடைய வைஸ் சேர்மன் திரு பாலகிருஷ்ணசாமி அவர்களோடும், அருமைக்குரிய நகர தலைவர் நாகேந்திரன் அவர்களோடும் மற்றும் நிர்வாகிகளோடும் இன்று காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக விருதுநகர் மண்ணிலே அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம். இந்த பயங்கரவாத தின நிகழ்ச்சியில் அனைவரும் பயங்கரவாதத்தையும் இந்தியாவுடைய சமுதாய மத அடிப்படையிலான தீவிரவாதத்தையும் எதிர்த்து உறுதிமொழி எடுத்தோம். சார், அது இஸ்லாமியர்களோட வாக்குகளை பெறுவதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி பொய் பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு கருத்து வச்சுக்கிறாரு. இந்த பொய் பிரச்சாரம் இந்தியாவில் எடுபடாது அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தோம்? ஒன்று மிக தெளிவாக தெரிய வேணும். அதாவது புதுசாக ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்ந்தவர்களுக்கு தான் மிக முக்கியமான ரொம்ப அதிக லாயலிட்டி காட்டுவாங்க, விசுவாசத்தை காட்டுவாங்க. அதைத்தான் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் காட்டுகிறார். எதிர்கட்சிகள் எந்த ஒரு இடத்துலையும் சிறுபான்மையினரை பற்றியோ முஸ்லீம்களை பற்றியோ பேசவே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மோடி அமித்ஷாவும் தான். காங்கிரஸ் கட்சியோ அல்லது சமாஜ்வாதி கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த ஒரு இடத்துலையும் முஸ்லீம்கள் வார்த்தையை சொல்லவே இல்லை. அதனால இவர்களை பொறுத்த மட்டும் அண்ணன் டிடிவி அவர்களை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ்க்கு மிக விசுவாசியாக, புதிய விசுவாசியாக மாறி இருக்கிறார் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது. அதற்காக பாஜகக்காரர்களே சொல்லாத கதைகளை அவர் சொல்வது மிகவும் வேதனை அளிக்கிறது. அம்மா முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவது என்பது விட அவருடைய கட்சியை பாஜகவில் இணைத்து விடுவது மேலாக. கெஜ்ரிவாலோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட எம்பிக்களே பகீர் ஒரு குற்றச்சாட்டு கிளப்புறாங்க. இது காங்கிரஸ் இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் அவருக்கு என்ன வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இருப்பீங்க? காங்கிரஸ் கட்சி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோடு தோல் இருக்கிறது. அவருக்கு எதிரான பொய் குற்றச்சாட்டுகளும் பொய் வழக்குகளையும் எதிர்க்கின்ற கெஜ்ரிவால் அவர்களோடு காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணியுடைய ஒவ்வொரு தலைவர்களும் உடன் இருக்கிறோம். அவரை பொறுத்த மட்டும் இந்த பொய் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவார். இந்தியா கூட்டணி ஆட்சி ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னாலே அமையப்பட்ட இந்தியா கூட்டணி ஆட்சி இந்த பொய் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரவேற்கப்பட வேண்டிய முடிவு, மத்திய அரசுடைய முடிவுகளிலே வரவேற்கப்பட வேண்டிய முடிவு. எந்த ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கும் இந்தியாவில் இடமில்லை என்பதை மீண்டும் காட்டியிருக்கிறார்கள். இது வரவேற்கப்பட வேண்டியது. ஒவ்வொரு இந்தியனும் உண்மையான தீவிரவாதத்தை எதிர்ப்பவர்களும் இதை வரவேற்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும். அதாவது திரைப்படத்துறையினர் இருக்கிற முன்னணி நடிகர்கள் கொக்கைன் யூஸ் பண்றாங்க, அவங்கள முழுமையா பரிசோதனை செய்யணுன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப தமிழகத்துல சமீபத்தில் இருந்திருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டை அவங்களுக்கு முழுமையா பரிசோதனை செய்யணும், அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தணும் எதுவும் காங்கிரஸ் கட்சி? பொதுவாக போதை உபயோகத்தை பற்றியோ போதை கொக்கைன் பற்றிய பிரச்சனைகளை எழுப்புவது என்பது எந்த விதத்திலே சரியாக இருக்கும் தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இந்த போதைப் பொருள் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக மோடி அரசு அமைந்திருப்பதனாலே பல கோடி, 1000 கோடி ரூபாய்களில் குஜராத்தில் முத்ரா போர்ட்டில் கைப்பற்றப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் நம் கண் முன்னால் இருக்கின்றன. ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கான பிடிபட்ட போதைப் பொருள் காணாமல் போயிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தை சார்ந்த பத்திரிகையாளர் அதற்காக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான பிரச்சனைகளை இந்த அரசு, அதுவும் குறிப்பாக மோடி அரசு, போதைப் பொருள் பிரச்சனைகளே மிக மெத்தனமாக இருக்கிறது. அவர்களை கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பிட்ட விதத்தில் திரையுறைகளில் இருப்பவர்களை பொறுத்த மட்டும் இந்த அனைவரும்
திரையுலகில் இதை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை திரையுலகை சார்ந்தவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக படிக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்விலே மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது சமுதாயத்தினுடைய சீரழிவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் ஈடுபட்டிருக்கின்ற தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அதை ஊக்குவிப்பவர்களையும் மிக கடுமையான சட்டங்கள் அடிப்படையில் தண்டிக்க வேண்டும். திரைத்துறையில இதை போன்ற பழக்கங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது திரைத்துறையை சார்ந்தவர்களோட மிக முக்கியமான கடமை. அதே போலவே காவல்துறையுடைய கடமையாகவும் பார்க்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.